செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. யாரையும் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியது இல்லை அப்படின்னு விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்திற்காக இல்லை. அப்போ பாஜகவும் அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்கா? இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு, பதிலுக்கு நாங்கள் வைக்கிறோம். அதனால் இந்த செக்யூரிட்டிக்குள்ளே நான் போக விரும்பலைங்க. நான் எல்லாருக்குமே தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை பாருங்கள். நமக்கு நேர் எதிர்க்கட்சிகளாக இருந்தவங்களுக்கு முதல்ல என்எஸ்ஜிஎல்லாக இருந்துச்சு, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. இப்போ அது சிஆர்பிஎஃப்ஆ மாறிடுச்சுங்கண்ணா. நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப்பின் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேங்கண்ணா. மாநில அரசினுடைய ஸ்டேட் செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏடிஜி இன்ட்டு லா அண்ட் ஆர்டர்லாம் அதில் இருக்காங்க. அவர்கள் முறையாக கொடுக்கும் பொழுது அதில் எங்கேயுமே விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதில் ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன்.